அனைவருக்கும் வணக்கம். இந்த விளாத்திக்குளம் சம்பவம், ஸோ இதை பேசுறதுக்கு 100% எங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால பேசுறோம். பிகாஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்ல இன்னைக்கு வேர்ல்டு வைடா ஃபேமஸா இருக்க ஒரு கராத்தே சேனல். ஸோ இதுல நீங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு நார்த் சைட்ல இருந்து டெய்லி 10 கால்ஸ் வரும். வேர்ல்டு வைடா ரெகுலரா ஒரு கால் 2 கால் வரும். இன்னைக்கு அதிகப்படியான லைக் பண்ணது, அதிகப்படியான பார்வையாளரை கொண்ட ஒரே செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ நம்மளோட கராத்தே தான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப 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 குறைவு இதுக்கு வரவேற்பு. ஸோ இங்க இருந்து அதிகப்படியான கால்ஸ் எனக்கு வந்ததில்லை. வெளிநாட்டுல மாநிலங்கள்ல இருக்கிற வரவேற்பு இங்க கிடையாது. இங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தெரியும் இல்லையா, ஜீவா தேவாவா, ஸோ இவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கே இங்க டைம் சரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நான் இருக்கேன், உங்களுக்கு சென்டிமெண்ட் சொல்லித்தரேன் அப்படின்னு இங்க பெருமையோட சொல்லிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி இன்டீரியா இருக்க பெண் குழந்தைகள், உங்களுக்கு கராத்தே கத்துக்கிற பக்கத்துல வசதிகள் இல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அங்க ஸ்பெசிலிட்டிஸ் இல்ல, உங்களுக்கு நான் சொல்லி தரதுக்கு ஃப்ரீயா சொல்லி தரதுக்கு இங்க நான் தயாரா இருக்கேன். சோ இங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற சொசைட்டி பேசிட்டு இருக்க இதே டைம்ல தான் முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரே ஒரு நாய் அப்படின்னு இதுவரை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரே ஒரு நாயால இதை பண்ண முடியுமா ஒரு பெண் குழந்தைகளை? ஒருத்தனுக்கு ஒருத்தன் நம்ம சமம் அப்படிங்கிறோம்ல, ஒருத்தனை கூட அடிச்சுட்டு வெளியே வர முடியல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கும். சோ அதுக்காக நான் குறை சொல்லல. நம்ம எல்லா சம்பவத்துக்கும் பெண் குழந்தைகள் தயாரா இருக்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். சோ நீங்க எங்க போனீங்கனாலும் நிறைய இன்னைக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வெப்பன்ஸ் கையில வச்சுக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதையும் முடியல அப்படின்னா இந்த மாதிரி தற்காப்புகளை கத்துக்கோங்க. என்கிட்ட இருக்க பெண் குழந்தைகளை நான் சொல்லுவேன், மேல கை வச்சு பாடுறா அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருப்போம் ஒரு குழந்தைகளையும். சோ உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரதுக்கு இங்க நான் இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள வேர்ல்டு வைடா ஃபேமஸுங்க. சேனலுக்குள்ள போய் பாருங்க, அந்த அளவுக்கு வரவேற்போட இருக்கும். இத்தனை பேர் வரவேற்பு தர அளவுக்கு அந்த டெக்னிக்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் இத்தனை பேருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. சோ தமிழ்நாட்டுக்குள்ள திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எங்க இருந்தாலும் சரி வாங்க, ஃப்ரீயா சொல்லி தரதுக்கு நான் இருக்கேன். சோ இந்த சம்பவத்தோட என்னோட கருத்து என்னன்னா, அந்த முனீஸ்வரன் அப்படிங்கிற அந்த நாய் ஆல்ரெடி ஒரு மூதாட்டி இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கான். அவனுக்கு அங்கேயே வச்சு நல்லா கவனிச்சு அந்த சைக்கோ நாய வெளியே விடாம இருந்திருந்தா இந்த குழந்தை பலியா இருக்காது. சோ இது யாரை குறை சொல்றது? நம்ம நாட்டு சட்ட சிட்டத்தையா, இல்ல அவனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை சுதந்திரமா தெரிய விட்டு இந்த சொசைட்டியா? யாரை குறை சொல்றது? சட்டங்கள் கடுமையாகி தண்டனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அப்பதான் இந்த தப்புகள் குறையும். திங்கம்.